நிகழ்தகவு. ஆழ்நடமாட்டம் இல்லாத இடத்தில் நின்று கொண்டிருந்த கார் கழுத்தறுக்கப்பட்டு கொடூரமாக இறந்து கிடந்த ரியல் எஸ்டேட் அதிபர். காரில் இருந்து சடலத்தை பார்த்து தலைதெறிக்க ஓடிய இளைஞர்கள். பார்ட்டி முடிந்தவுடன் உணவில் தூக்க மாத்திரைகளை மிக்ஸ் செய்து கொடுத்த மாமியார். கூர்மையான கத்தியால் கணவரின் கழுத்தை குத்தி கிழித்த மனைவி. தாயுடன் சேர்ந்து கணவனையே மனைவி கொடூரமாக கொலை செய்ததற்கு என்ன காரணம்? கொலையின் பின்னணி என்ன? மார்ச் 22 நைட்டு 8 மணிக்கு இளைஞர்கள் 2 பேர் கர்நாடக மாநிலம் சிக்கபனவரா பகுதியில் பைக்கில் போயிருக்காங்க. அப்போ நடுவழியில் கார் ஒன்று நின்றுட்டு இருந்திருக்கு. பைக்கில் வந்த இளைஞர்கள் ரொம்ப நேரமாக ஹார்ன் அடிச்சும் கார் நகரவே இல்லை. என்னடா இவ்வளோ நேரம் ஹார்ன் அடிக்கிறோம், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு இளைஞர்கள் காருக்கு பக்கத்தில் போய் பார்த்துருக்காங்க. அங்கே போனதும் கொஞ்ச நேரத்தில் இளைஞர்களுக்கு கதி கலங்கிருக்கு. இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா நமக்கு தான் ஏதாவது பிரச்சனைன்னு இளைஞர்கள் அங்கேருந்து தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போனவங்க கார் நிற்கிறத பற்றி மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து அங்கே வந்த மக்களுக்கும் கொலை நடுங்கிருக்கு. ஏன்னா காருக்குள்ள இளைஞர் ஒருத்தர் கழுத்தறுக்கப்பட்டு 2 கண்ணும் வெளியில வந்து கொடூரமாக இறந்து கிடந்திருக்காரு. உடனே அங்கே இருந்தவங்க சிலர் போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த காவலர்கள் காருக்குள்ள இருந்த சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க விசாரணையில் இறங்கினாங்க. கட்டமாக காரில் இருந்த செல்போனை கைப்பற்றின போலீஸ்காரங்க இறந்து கிடந்த இளைஞர் யாருன்னு தெரிஞ்சுக்க விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் தான் அந்த இளைஞரோட பேர் லோக்நாத் சிங்கன்னும் ரியல் எஸ்டேட் வேலை பார்த்துட்டு இருந்ததும் தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு சிக்கபனவரா பகுதியை தங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த போலீஸ் லோக்நாத் சிங்கை யார் இப்படி பண்ணதுங்கிறதுக்கு துப்பு கிடைக்குமான்னு சோதனை பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் லோக்நாத் சிங் கார் நிறுத்தப்பட்ட இடத்துல இருந்து 200 மீட்டர் தூரத்தில் மது பாட்டிலாக கிடந்திருக்கு. அதை பார்த்த காவலர்கள் ஒருவேளை லோக்நாத் சிங் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து மது குடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஏற்பட்ட தகராறுல அந்த நண்பர்களே கொலை பண்ணியிருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்ட போலீஸ்காரங்க லோக்நாத் சிங்குக்கு நெருக்கமானவங்களோட லிஸ்ட்டை எடுத்திருக்காங்க. அதில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. லோக்நாத் சிங்கை யார் இப்படி பண்ணதுன்னு எங்களுக்கு தெரியாது சார், ஆனால் நாங்கள் எல்லாரும் மதியம் 1 மணி வரைக்கும் ஒன்றா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். லோக்நாத் சிங்கோட அவனோட மனைவி யசஸ்வினியும் அந்த பொண்ணோட அம்மா ஹேமாபாயும் தான் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. லோக்நாத் சிங் இறந்து கிடக்கிறாரு. அப்போ யசஸ்வினியும் ஹேமாபாயும் எங்கே போயிருப்பாங்கன்னு சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லா சிசிடிவி கேமராக்களையும் ஒன்று விடாமல் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. ஆனால் எந்த துப்பும் கிடைக்கல. அடுத்து பெங்களூரில் உள்ள யசஸ்வினியோட வீட்டுக்கு போன காவலர்கள் லோக்நாத் சிங் எங்கன்னு கேட்டிருக்காங்க. வெளியே போயிருக்காரு சார், எதுக்காக அவரை கேட்குறீங்கன்னு பதட்டத்தோட கேட்டிருக்காங்க யசஸ்வினி. ஒரு கேஸை பற்றி தாமா விசாரிக்கணும், நீங்கள் ஏன் பதட்டப்படுறீங்கன்னு போலீஸ் கேட்க யசஸ்வினிக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் வேர்த்து கொட்டியிருக்கு. கூடவே நின்றுட்டு இருந்த ஹேமாபாய் எதுவும் பேசாம திருன்னு முழிச்சுட்டே இருந்திருக்காங்க. அதை நோட் பண்ண காவலர்கள் 2 பேர்கிட்டையும் விடாம கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க. காவலர்களோட கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாம திணறின யசஸ்வினி தன்னோட கணவர் லோக்நாத் சிங்கை நானும் என் அம்மாவும் தான் சேர்ந்து அவரை போட்டு தள்ளிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக உங்க கணவனை மர்டர் பண்ணீங்கன்னு போலீஸ் கேட்டப்பதான் கொலைக்கான அத்தனை விஷயங்களும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. பெங்களூர்ல குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் கிருஷ்ணா சிங் ஹேமாபாய் தம்பதிக்கு 25 வயசுல யசஸ்வினி அப்படிங்கிற பொண்ணு இருக்காங்க. இவங்களுக்கும் லோக்நாத் சிங்குக்கும் இடையில தொழில் ரீதியான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அவங்கள தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு வந்த லோக்நாத் உங்க மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படி இல்லைனா உங்க குடும்பம் வெளியில தலகாட்ட முடியாத மாதிரி பண்ணிருவேன்னு மிரட்டியிருக்காரு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம லோக்நாத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கிருஷ்ணா சிங்கும் ஹேமாபாயும் ஓகே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2024 டிசம்பர்ல குனிகல் பகுதியில் யசஸ்வினிக்கும் லோக்நாத்துக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. திருமணமான 3 மாசத்திலேயே லோக்நாத் சிங்குக்கு வேற ஒரு பொண்ணோட பழக்கம் ஏற்பட்டு நெருக்கமாயிருக்காங்க. லோக்நாத் கிட்ட தினமும் சித்திரவதை அனுபவிச்சுட்டு வந்த யசஸ்வினி இனிமே இவர் கூட வாழ மாட்டேன்னு அவங்களோட அம்மா கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க. அது மட்டும் இல்லாம லோக்நாத் பல்வேறு சட்டவிரோத செயல்கள்லையும் ஈடுபட்டு இருந்திருக்காரு. பொறுத்து பார்த்த யஸ்வினி
தன்னோட அம்மா ஹேமாபாயோட சேர்ந்து கணவர் லோக்நாத் சிங்கோட கதையை முடிக்க பிளான் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் லோக்நாத் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காரு. அந்த நிலையில தான் சம்பவத்தன்னைக்கு சோழதேவனஹள்ளியில லோக்நாத் புதுசா கட்டிட்டு வர கட்டடத்துல பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுல அவரோட ஃப்ரெண்ட்ஸும் மனைவி யசஸ்வினியும் மாமியார் ஹேமாபாயும் கலந்துருக்காங்க. பார்ட்டி எல்லாம் முடிச்சு எல்லாரும் கிளம்பி போக லோக்நாத்துக்கு சாப்பாட்டுல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்திருக்காங்க ஹேமாபாய். அதை சாப்பிட்டதும் லோக்நாத் மயங்கிருக்காரு. அதுக்கு பிறகு லோக்நாத்தை ஆள் நடமாட்டம் இல்லாத சிக்கபணவராவுக்கு இழுத்துட்டு போய் கூர்மையான கத்தியால அவரோட கழுத்தை கிழிச்சிருக்காங்க. வலியால துடிதுடிச்ச லோக்நாத் அந்த இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அத்தனை உண்மைகளும் போலீஸ் விசாரணையில அம்பலமாகிருக்கு. அடுத்து மனைவியையும் மாமியாரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளியிருக்காங்க. நிகழ்தகவு